ஓகே, ஆனா நீங்க சொன்னது போலவே அந்த ஏர் இந்தியாவுடைய அந்த ட்விட்டர் பதிவில் அந்த ஏர் இந்தியா 171 அகமதாபாத்திலிருந்து லண்டனின் அந்த காட்விக் விமான நிலையத்திற்கு சென்ற அந்த விமானத்தில் இன்று அந்த விபத்தானது ஏற்பட்டது மற்றும் அந்த விபத்து தொடர்பான தகவல்களை, அந்த சேதம் மற்றும் அந்த விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் உள்ளிட்ட அந்த அதிகாரப்பூர்வமான தகவல்களை நாங்கள் தொடர்ந்து இந்த ட்விட்டர் தளத்தில் நாங்கள் வெளியிடுகிறோம் என்ற தகவலை மட்டுமே இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் அங்கு உள்ள அந்த மாவட்ட அந்த காவல்துறை அதிகாரிகள் மற்றும் உள்ளிட்டோர் அந்த பயணிகளின் பட்டியலில் விவரப்படி அந்த 242 பேர் வரை அதில் பயணித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட பயணிகள் அந்த விமானத்தில், அது சர்வதேச விமானம் என்பதால், அது அகமதாபாத்திலிருந்து லண்டன் செல்லக்கூடிய அந்த விமானம் என்பதால் முழுமையாக அந்த டிக்கெட்டுகள் இதா இருக்கும். அந்த பயணிகள் அனைவரும் அதில் சென்றிருப்பார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் கேன்சல் செய்தவர்கள் மற்றும் விமானத்தை தவறவிட்டவர்கள் தவிர மற்றபடி அந்த பயணிகளின் பட்டியலில் உள்ளவர்கள் அந்த விமானத்தில் பயணித்திருப்பதாகவும் அந்த முதல் கட்ட தகவலின் மூலமாக தெரிய வருகிறது. ஆண்டன் நீங்கள் கூறியது போலவே அந்த 90 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு குழு அது எவ்வளவு நேரத்தில் அது அகமதாபாத் சென்று அடையும் இந்த மீட்பு பணியில, இது அண்மை காலங்களில் இந்திய அளவில் ஏற்பட்ட அந்த விமான விபத்துகள்ல மலைப்பகுதிகளில் ஏற்படுறோம், அங்கே ஏற்படும் அந்த விமானம் தரையிறங்கும் போது விபத்து ஏற்படும். ஆனால் இது சர்வதேச விமான நிலையத்தில் லண்டன் செல்வதற்காக இருந்த அந்த விமானம் திடீரென வானில் அது நொறுங்கி விபத்துக்குள்ளான அந்த காரணம் தொடர்பான அந்த விவரங்களை, அந்த கருப்பு பெட்டி விவரங்கள் அது இன்னும் அது முழுமையாக தெரிவதற்கான அந்த காலம் இன்னும் நிறைய ஆகும். ஆனால் இப்போது உள்ள நிலவரம் அந்த விபத்தில் இருந்து உயிரோடு மீட்கப்படுவார்களா பயணிகள் என்ற எதிர்பார்ப்பு மட்டுமே இப்போது எழுந்திருக்கிறது. விமான நிலையத்திலிருந்து சுமார் ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விமானம் நொறுங்கி விழுந்த பகுதியான அந்த மேகானி குடியிருப்பு பகுதியானது அமைந்திருக்கிறது. அந்த பகுதியில் தான் இப்போது அந்த மீட்பு படையினர் தொடர்ந்து அந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டு உடல்கள் மற்றும் சிதைந்த பாகங்களில் சிக்கியுள்ளவர்களை மீட்டு அந்த மருத்துவமனைகளுக்கு அந்த ஸ்ட்ரக்சரில் கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. இதேபோல் நாம் பார்த்து கொண்டிருப்பது இப்போது அந்த எரிந்து கொண்டிருக்கும் புகையை அந்த ரசாயன நுரை மற்றும் தண்ணீர் விட்டு அணைக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருந்த போதிலும் ஒரு விமானத்தில் பல ஆயிரம் லிட்டர் அளவுக்கு அந்த ஒயிட் பெட்ரோல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த தீ விபத்தானது எத்தனை கோரமாக இருக்கும் என்பது அந்த காட்சிகளின் மூலமாக தெரிய வருகிறது. ஒரு புதிய கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டிட பகுதியில் தான் அந்த விமானம் விழுந்திருக்கிறது என்பது அந்த முதல் காட்சிகளின் மூலமாக தெரிய வருகிறது. விபத்து ஏற்பட்ட பகுதியானது புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ள ஒரு இடம். அந்த கட்டுமான பகுதியில் கட்டிடங்களுக்கு இடையேதான் அந்த விமானம் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகி இருப்பதும் அந்த நேரடி காட்சிகளின் மூலமாக தெரிய வருகிறது. அந்த தரும் புகையை அணைப்பதற்கான முயற்சியிலும் அந்த மீட்பு படையினர் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் இப்போது பார்க்கலாம். விமானம் வெடித்து சிதறிய அந்த காட்சியை நாம் இப்போது பார்க்கலாம். ஆண்டன், सवारी कितनी चाहिए? पूरे गए हुए तो सवारी कितनी चाहिए? पूरे गए हुए तो सवारी कितनी चाहिए?